ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸ் இந்த ஜூன் 2026 எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்ட்டோட ப்ரைஸ் எடுத்துக்கலாம். ஸோ சிமெண்ட்டோட ப்ரைஸ் பர் பேகு, அதாவது ஒரு மூட்டை என்ன ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி ஒரு 100 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க, இல்லைன்னா வந்து ஹையஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. செட்டிநாடு பிராண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு மூட்டை வந்து 360 370 வரைக்கும் விற்கிறாங்க. அல்ட்ராடெக்ஸ் 350 360 வரைக்கும் விற்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 340 350 வரைக்கும் விற்கிறாங்க. இதே டால்மியா சிமெண்ட் 345 355 வரைக்கும், பிரியா சிமெண்ட்ஸ் 320 330 வரைக்கும், ராம்கோ வந்து 345 355 வரைக்கும் விற்கிறாங்க. வலிமை சிமெண்ட்ஸ் 310 320 வரைக்கும், கேசிபி 310 320 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து நார்மலாக வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இது வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஹைக் ஆச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ வந்து டீசல் ப்ரைஸஸ் எல்லாம் அதிகமாக இருக்கனால டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்போ வந்து ப்ரைஸ் இருக்குது, கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து ஒரு கிலோ என்ன ரேட்டுன்னு தான் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு டன்னில் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்ட்டு 1000 வந்து பண்ணிக்கணும். டாடா பிராண்டை பொறுத்த வரைக்கும் 78 79 வரைக்கும் விற்கிறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 75 76 வரைக்கும், ராணா 72 73 வரைக்கும் விற்கிறாங்க. அக்னி வந்து 73 74 வரைக்கும் விற்கிறாங்க. அம்மன் வந்து 71 72 வரைக்கும், புல்கிட்டு பிரைம் கோல்டில் வந்து 69 70 வரைக்கும் ஒரு கிலோ வந்து விற்கிறாங்க. நீங்கள் வந்து டன்னில் வந்து வாங்கணும். ஸோ ஒரு 1.5 டன் 2 டன் வாங்குறீங்க அப்படிங்கிறப்போ லோவஸ்ட் ப்ரைஸில் வந்து தருவாங்க. அடுத்து ஒரு பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோட ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளே பிரிக் வந்து 10 ரூபா 10.50 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ ஒயர் கட் பிரிக்ஸ் வந்து 11.50 12 வரைக்கும் விற்கிறாங்க. ப்ளையர்ஸ் பிரிக்ஸ் வந்து 7.50 8.50 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரி டீசல் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதிக தூரத்தில் வந்து போகிற மாதிரி இருந்ததுன்னா இதுக்கோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சாலிட் பிளாக் 8 இன்ச்சுக்கள் 43 45 ரூபா வரைக்கும், சாலிட் பிளாக் 6 இன்ச்சுக்கள் 41 42 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. அடுத்து வந்து பிளாக்ஸு, ஏஏசி பிளாக்ஸை பொறுத்த வரைக்கும் 85 90 வரைக்கும், அது 6 இன்ச்சு கல். லேட்ரைட் பிரிக்ஸ் வந்து 28 32 வரைக்கும் விற்கிறாங்க. ஹாலோ பிளாக் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு கல் 35 36 வரைக்கும் விற்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகேட்டு. ஸோ அக்ரிகேட்டோட ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ சேஞ்சஸ் இருக்க போகுது. ஏன்னா வந்து இப்போது டிவிகே கவர்மெண்ட் வந்து ஒரு டன்னு வந்து 1000 ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து கொண்டு வந்திருக்காங்க சாண்டெல்லாம். ஸோ இது வந்து எந்த லெவலில் வந்து இப்போ மாறப்போகுது அப்படிங்கிறது தெரில. பட் இப்போதைக்கு வந்து இந்த ப்ரைஸ்லாம் வந்து விற்றுருக்காங்க. அதே மாதிரி குவாரி வந்து பக்கத்தில் இருந்தால் தான் வந்து இந்த ப்ரைஸு, குவாரி தூரமாக வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சாண்டை பொறுத்த வரைக்கும் 5500 6200 வரைக்கும் பர் யூனிட் விற்கிறாங்க. நீங்கள் வந்து 4 யூனிட் வந்து வாங்குவீங்க. பி சாண்டை பொறுத்த வரைக்கும் 6200 6500 வரைக்கும், 40 எம் கிரிக்கெட் 20 எம் கிரிக்கெட்டில் 4700 5200 வரைக்கும் விற்கிறாங்க. கிரேவல் பார்த்திங்க அப்படின்னா 2200 2500 வரைக்கும் விற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டோட ப்ரைஸு. ஸோ ரெடிமிக்ஸ் காங்கிரீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சாண்டு, அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து M20 கிரேட் காங்கிரீட் ஒரு M கியூப் வந்து 5200 5400 வரைக்கும் விற்கிறாங்க. M25 கிரேட் காங்கிரீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா 5400 5600 வரைக்கும் வந்து விற்கிறாங்க. இதே M30 கிரேட் காங்கிரீட் எடுத்துட்டிங்கன்னா 5600 5700 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் சிமெண்ட்டு. ஸோ சிமெண்ட் கண்டென்ட் அதிகமாக ரேட் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகும். அதே மாதிரி அடுத்தது வந்து மரம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாட்டு மரமாக இருக்குது அப்படின்னா ஒரு கன அடி, அதாவது ஒரு கியூபிக் ஃபீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2500 3000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதே வந்து முதல் தர தேக்கு மரம்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கன அடி 6000 11,000 வரைக்கும் விற்கிது. ஸோ ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 11,000 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கிது. ஒரு சிலதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6000 ஸ்டார்ட் ஆகுது. தேக்கு மரம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து ஒரு கனடியில் தான் வந்து அளப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக இந்த மந்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் மற்றதெல்லாம் வந்து பெருசாக ஏறல. மெயினாக வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் வந்து இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சாண்டு, பி சாண்டு, குவாரி டஸ்ட்டெல்லாம் வந்து இறங்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இறங்குச்சு அப்படின்னா இன்டெரக்டாக காங்கிரீட்டோட ப்ரைஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ளையர்ஸ் கல்லோட ப்ரைஸு இதெல்லாமே வந்து இறங்குறக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.